ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளெயின் பிரியாணி இல்லைனா குஸ்கா. ஸோ இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் 4 பீஸ் பட்டை, 3 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அது லைட்டாக ஸ்மெல் வரும்போது நம்ம அரிஞ்சு வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் அரிஞ்சு வச்ச 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வதங்கி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகும் போது நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறமா வாசனைக்காக பொடுசா நறுக்கின புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்குறதுக்காக நம்ம 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விடலாம். இதில் தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணுறேன். அதாவது 200 கிராம் ஜீரக சம்பா அரிசியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான விசிலையும் வச்சு எடுத்தால் நமக்கு பிளெயின் பிரியாணி ரெடி. இப்போ நமக்கு பிளெயின் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியையும் வீடியோவையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இது ஜேஜிடி சைனிங் ஆஃப்.